வணக்கம் உறவுகளே, வாங்க இன்றைக்கி என்னென்ன டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு இட்லியும் சிக்கன் குருமாவும் பண்ண போகிறேன். அதுக்கு 1/2 kg சிக்கனு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்கலை, அப்படியே நான் வதக்கி விட்டுக்க போகிறேன். நான் குருமா வெந்ததுக்கப்புறம் கடைசியாக தான் தாளித்து கொட்டுவேன். இப்போ இந்த மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு, ஒரு வெங்காயம், தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாங்க. வதக்கிட்டு இதுக்கு இந்த தேங்காய் விழுது அரைச்சிக்கலாம். தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கொஞ்சம் பொட்டுக்கடலை, மிளகு, சீரகம், சோம்பு, 2 ஏலக்காய், இதை நல்லா விழுதாக அரைச்சி இந்த சிக்கன் பாருங்கள் கொஞ்சம் வதங்கி இருக்குது, அதிலே தண்ணி விடும், எண்ணெயும் விடும். இந்த விழுதை நம்ம சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கிட்டால் நம்மளோட சிக்கன் குருமா ரெடி ஆகிடுங்க. இது மட்டன் குழம்பு ப்ரிப்பேர் பண்ண போகிறேங்க. அதுக்கு மட்டன், ஒரு வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேங்க. இதுலேயும் நான் எண்ணெய் சேர்க்கலை, கடைசியாக தான் தாளித்து கொட்டுவேன். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறமா மசாலா அரைச்சி ஊற்றி மறுபடியும் விசில் விடணும். நம்ம சிக்கன் குருமா ரெடி ஆயிடுச்சு. தாளித்து கொட்ட போகிறேங்க. பட்டை, லவங்கம், சீரகம், பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதி விட்டு நம்ம சிக்கன் குருமா இறக்கியாச்சு. வாங்க மார்னிங் டிஃபனுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். இட்லியும் நம்மளோட சிக்கன் குருமாவும் மார்னிங் டிஃபனுக்குங்க. இதெல்லாம் நான் எப்பயுமே ப்ரிப்பேர் பண்ணுற டிஷ்ஷஸ் தான். ஏற்கனவே போட்டது ஏன் போடுறேன்னு கேட்காதீங்க, ஏன்னா நான் டெய்லி பண்ணுறது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து இந்த மட்டன் கிரேவிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் கொஞ்சமாக, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, பெருஞ்சீரகம், சீரகம், மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்ற போகிறேங்க. இந்த ஒரு 4 விசில் விட்டதுக்கப்புறமா பாதி வெந்திருக்கு இந்த மட்டன் பீசஸ்ஸு. அப்புறமா இந்த அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். திருப்பி இது கூட ஒரு வெங்காயம், தக்காளி நல்லா விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கணுங்க. அப்புறமா சிக்கன் விங்ஸு ஃப்ரை பண்ண போகிறேங்க. இதுக்கு ஒன்றும் பண்ணல, மேரினேட்டுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளோரு, தயிர், சிக்கன் 65 பவுட்ரு சேர்த்து மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம வறுத்துக்க போகிறோங்க. இப்போ இந்த மட்டன் குழம்பு கூட நான் அந்த தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கடலை, இஞ்சி, பூண்டு அரைச்சி ஊற்றணும் இல்லைங்களா, அது கூட இப்போது ஒரு வெங்காயம், தக்காளி அதையும் அரைச்சி இப்போ இது கூட சேர்க்க போகிறோங்க. சேர்த்து திருப்பி ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்து கொட்டி கொதி விட்டுக்கலாங்க. இதே நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். நான் என்னோடய மார்னிங் ரொட்டீன் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்றது தாங்க உங்கள் கூட நான் டெய்லி ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரெசிபீஸ் எதுவும் போடலை. இதை விசில் விட்டுக்கலாம். அப்புறமா இந்த சிக்கன் விங்ஸ் பாருங்கள் பாதி வெந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் இப்போது நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நான் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் தாங்க சேர்த்தேன். இந்த சிக்கன் ஸ்கின்னில் இருக்கிற அந்த எண்ணெயே நல்லா விடுங்க. எல்லாத்தையும் இதை மாதிரி நம்ம திருப்பி விட்டுக்கலாம். போட்டு திருப்பி மூடி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு நம்மளோட சிக்கன் விங்ஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுங்க. நான் எதையும் டீப் ஃப்ரைலாம் பண்ண மாட்டேன், எல்லாமே ஷாலோ ஃப்ரை தான். நல்லா மசாலாவோட கோட்டாகி எல்லாம் வெந்து வந்திருக்கு சிக்கன் விங்ஸு. நம்ம மட்டன் குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம தாளித்து கொட்டிட்டேங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு பெருஞ்சீரகம், சீரகம், பட்டை, லவங்கம் சேர்த்து தாளித்து கொட்டிட்டேன். மட்டன் பீசஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இது சால்னா ஸ்டைலில் பண்ணியிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க மதியம் லஞ்ச் மெனு பார்த்துடலாம். சுட சுட வடித்த சாதம், நம்மளோட மட்டன் குழம்பு, சேர்வா, சால்னா எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மேட்ச் ஆகும். சாப்பாடு, இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும். அப்புறமா இது சிக்கன் விங்ஸு ஃப்ரைங்க. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் சைட் டிஷ் முட்டைங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.